டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நடிகர் ரோபோ சங்கர் தனியார் டிவில ஒளிபரப்பான கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியின் மூலமா சின்ன திரையில பிரபலமானாரு. அதற்கு பிறகு வெள்ளித்திரையில காமெடி நடிகரா அறிமுகமாகி இப்போ கதாநாயகனா மாறியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் தான் கஷ்டப்படும் போது நடிகர் தனுஷ் தனக்கு செய்த உதவிகள் குறித்து கண்கலங்கி பேட்டி ஒன்றில் இப்போ பேசியிருக்காரு. ஒரு சில நடிகர்களுக்கு திறமையும் உழைப்பும் இருந்தாலும் அதற்கான சரியான அங்கீகாரம் அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல தான் கிடைக்குது. அதுபோலதான் நடிகர் ரோபோ சங்கரும் ஆரம்பத்துல எப்படியாவது சினிமால ஜெயிக்கணும் அப்படின்னு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பல மேடை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாரு. அப்பதான் அவரு கலக்கப் போவது யார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சது. அந்த நிகழ்ச்சியில ரோபோ போல உடம்பெல்லாம் பெயிண்ட் பூசிக்கிட்டு இவரு பலருடைய குரல்ல பேசியிருப்பாரு. இவருடைய மிமிக்ரி திறமை மற்றும் இவருடைய நடிப்பு திறமை அந்த நிகழ்ச்சியில பலராலையும் பாராட்டப்பட்டது. அதற்கு பிறகு வெள்ளித்திரையிலையும் நடிக்க தொடங்கியிருந்தாரு ரோபோ சங்கர். ஆரம்பத்துல நடிகர் தனுஷுடன் சில திரைப்படங்கள்ல காமெடி கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதுலயும் மாரி திரைப்படம் இவருக்கு பெரிய அளவுல பிரபலத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து சினிமாவில பல கதாநாயகர்களோட நடிக்க தொடங்கிட்டாரு ரோபோ சங்கர். இப்போ ரோபோ சங்கர் கதாநாயகனாகவும் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல. அதே போல அவருடைய பர்சனல் வாழ்க்கையிலையும் குறிப்பிட்ட சில வருடங்கள்ல பல மாற்றங்கள் நடந்திருக்கு. ரோபோ சங்கரின் ஒரே மகளான இந்திரஜா ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதுலயும் பிகில் திரைப்படம் அவருக்கு பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்துச்சு. அந்த திரைப்படத்துல விஜய் கூட விளையாட்டு வீராங்கனையா நடிச்சிருப்பாங்க இந்திரஜா ரோபோ சங்கர். திருமணத்திற்கு பிறகு சமீபத்துல தான் இந்திரஜாவுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அதுபோல சில வருடங்களுக்கு முன்பு வெளியான ரோபோ சங்கரின் புகைப்படம் ஒன்று இணையத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அந்த புகைப்படத்துல ரோபோ சங்கர் ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல் எடை குறைந்திருந்தாரு. அப்போ இனி ரோபோ சங்கரின் நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் பலர் பேசிட்டும் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா சில மாதங்கள்ல ரோபோ சங்கர் பழைய நிலைக்கு மாறிட்டாரு. தொடர்ந்து சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்க ரோபோ சங்கர் சமீபத்தில் ஒரு பேட்டியில தன்னுடைய வாழ்க்கையில தனக்காக உதவியவர்கள் பற்றி பேசியிருந்தாரு. அதுல நடிகர் தனுஷ் பற்றி அவர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நடிகர் தனுஷ் தான் கஷ்டப்பட்ட காலத்துல இருந்த போது எனக்கு மனதளவிலையும் சக மனிதராகவும் உறுதுணையா இருந்தவர் அப்படின்னு சொல்றாரு. கொரோனா காலகட்டத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் மிகவும் கஷ்டத்துல இருந்தோம். அப்போ எனக்கு பண ரீதியா மிகப்பெரிய உதவிய தனுஷ் செய்தாரு அப்படின்னு ரோபோ சங்கர் தெரிவிச்சிருக்காரு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.